லவுட் ஸ்பீக்கர் அக்காவா? அக்கா நேத்து 4 பேர் சேர்ந்து ஒரு பையனை வந்து வெட்டியிருக்காங்கக்கா. அது சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு. ஏதோ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? என்னக்கா அப்படி சொல்றீங்க? அரசியல் பத்தின எந்த ஒரு அறிவுமே கிடையாது. வடமாநிலத்து இளைஞரை திருத்தணியில இருக்கிற ஒரு 4 பேர் சேர்ந்து வெட்டின சம்பவத்துக்கு நான் நேத்தே வீடியோ போட்டேன். நேத்து சாயங்காலத்துக்கு மேல அது ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட்னு சொல்லிட்டு தூக்கி விட்டாங்க. அதை நான் ஸ்டோரியிலையும் போட்டிருந்தேன். நான் மட்டும் இல்ல, அலப்பற கிளப்புறம் சேனல்ல ஓப்பனாவே டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாரு. அவரும் இந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. பேட்டை டிவில வீடியோ போடுற ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாரு. அவரும் இந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அன்பானந்த மாதிரியே பண்ற அந்த அண்ணன் டிஎம்கே குள்ளேயே இருக்காரு. அவரும் இந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. சொசைட்டில என்ன நடந்தா என்ன, யார் எப்படி போனா என்ன, எத்தனை பேர் மூச்சு திணறி செத்தா என்னன்னு கவலைப்படாம கிளம்பி ஓடுறதுக்கு திமுக இருக்கிற முறை ஆதவர்ஜுனா நினைச்சீங்களா, லயலாமணி நினைச்சீங்களா, புஷி ஆனந்த் நினைச்சீங்களா? சொசைட்டில ஒரு விஷயம் நடந்த உடனே இதை பத்தி மட்டும் ஏன் நீங்க பேச மாட்டீங்கன்னு ஒரு யூடியூபரை பார்த்து கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு தன்னோட கட்சி சார்பில் ஆர்கனைஸ் பண்ண ஒரு விஷயத்துல கரெக்டா ஸ்பாட்டுக்கு போகாம ப்ராப்பரா வாலண்டியர்ஸ் இறக்கி விடாம தண்ணி எதுவுமே பொதுமக்களுக்கு கொடுக்காம 41 பேர் மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க. ஆனா நம்ம தளபதி விஜய் என்ன தான் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கும் போது காத்திருந்து காலங்கள் போனது அப்படின்ற மாதிரி 3 நாள் பொறுத்திருந்து பொறுமையா வீடியோ போட்டாரு. அவரை பத்தி நீங்க ஒண்ணுமே கேட்கல. முதல்ல கரூர் சம்பவத்தை, இந்த திருத்தணியில நடந்த சம்பவத்தை ஒன்னா ஒப்பிடுறதே மிகப்பெரிய முட்டாள்தனம். இது ஒரு தனி மனித ஒழுக்கக்கேடு. 17 வயசுல இருக்கிற 4 பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வட மாநிலத்துல இளைஞரை வெட்டுறதை இன்ஸ்டாகிராம்ல வீடியோவா போடுறாங்கன்னா அதை எதிர்த்து கண்டிச்சு சமூகத்துல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. இதுல கொண்டு போய் அரசியல் திணிச்சிட்டு இருக்கீங்க. சரி, இது அரசியல் பார்வையில பார்த்தாலும் கூட நார்கோட்டிக்ஸ் இந்தியா nick.in அப்படின்ற ஒரு போதைப் பொருள் வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா இந்தியாவிலேயே அதிகமான ட்ரக் கேசஸ் நடந்திருக்குது நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில 27,000 சொச்சம், அதுக்கடுத்ததான் மகாராஷ்டிராவில 14,000 சொச்சம், உத்தரப்பிரதேசல 6,000 சொச்சம், ராஜஸ்தான்ல 5,000 சொச்சம். ஆனா தமிழ்நாட்டுல வெறும் 481. மெதுவா நம்ம மாநிலம் இதுல இருந்து விடுபட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேசிக்கான அறிவு கூட இல்லாம அந்த பையனை வெட்டும் போது அவங்க 4 பேர் போதைப் பொருள் யூஸ் பண்ணிருந்தாங்களான்றத போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னு வெட்டப்பட்ட பையன் இறந்து போயிட்டான்னு அவதூறா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அந்த தாவேகன்ஸ். இதுல ரஜினி ஃபேன்ஸோட ஓட்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் ஜனநாயகன் படத்தன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அதனால சிவகார்த்திகேயனை போட்டு அடிக்கிறது அப்படின்னு இருந்தா இதுல மத்த ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், 4 பேர் வந்து நாட்டை கெடுக்குன்ற மாதிரி விஜய் அவரா ஓட்டு வாங்கினாலும் வாங்கிடுவாப்ல. இவங்களா சேர்ந்து அவதூறு பரப்பி இருக்கிற ஓட்டும் வரவடாம பண்ணிடுவாங்க போல.